come before your throne, my faithful eyes to see your face. I open up my hands, I offer up my soul, my faithful eyes declares your praise. You are so wonderful, so wonderful. You are my Savior, Lord. You are so wonderful, so wonderful. You are my King, my King. I love you, my King. I say love you, my King. I worship you, my King. Yes, I worship you, my King. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் எதையும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எதையும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எதையும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எதையும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
நன்றி இயேசப்பா, நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரையில் ஆண்டவரே இயேசப்பா எங்களை ஜீவனோட காத்த ஆண்டவரே, உங்களுடைய அற்புதங்களாலும் உங்களை அதிசயங்களாலும் எங்களை வழிநடத்தி கொண்டு வரீங்களா, அதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களும் ஏராளம் தாராளமாக இருக்குது இயேசப்பா, அதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இன்னமும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற மகத்தான காரியங்களை எண்ணி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் இன்னும் உண்மை தேடி வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. எங்களுக்கு ஞானமாயும் நீதியுமாயும் ஆண்டவரே எல்லாவுமாய் நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கே எல்லா இடத்துலையும் எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயர ஆண்டவரே நீங்கள் பறக்க செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தலையை உயர்த்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இனிமேட்டு எங்கேயும் ஆண்டவரே தோற்று போவதே கிடையாது. இனிமேட்டு எங்களுக்கு எல்லாமே ஜெயமாக நீங்கள் முடிய பண்ணுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே தேவாதி தேவனுடைய நாமத்தை பற்றி கொள்ளும்படியாய் அவரை தேடும்படியாய் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா நன்றி. உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் என்னை அழைத்து வந்த தயவு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்காத விலையேற பெற்ற இந்த காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த காலையில் நான் வர்றதுக்கு எனக்கு தயவையும் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இன்னுமாய் என் குடும்பமாய் உம்மிடத்தில் வர நெருங்கி வர எங்களை வழி நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சுத்தமான வசனம் இது. இன்றைக்கி நான் உங்கள் மத்தியிலே எந்த காரியத்தை குறித்து சொல்லும்படியாய் ஆவியானவர் என்னை அனுப்பியிருக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற நாம், படித்து கூட பெரிய ஆள் ஆயிடலான்னு நினச்சிட்டு இருக்கிற நாம், எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கணும்னா அதுக்கு இந்த உலக அறிவு நமக்கு பத்தாது. நான் மேக்ஸில் சென்ட்டோம், நான் சயின்ஸில் சென்ட்டோம், ஆனால் கம்மியான மார்க் வாங்கினவங்களும் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. ஒருவேளை கம்மியான மார்க் நீங்கள் வாங்கியிருந்தாலோ, இல்லை ஓரளவு தான் என்னால் வாங்க முடிஞ்சுது, இன்னும் நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினச்சாலும் கவலைப்படாமல் கர்த்தர் தேடுறதுல விடாமுயற்சியில் இருங்க. ஆமென். தொடர்ந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. ஆமென். அப்போது அதுக்கு என்ன தேவை? கர்த்தரை தேடும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீ கர்த்தரை தேடும் பொழுது தான் இந்த ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு விசேஷமாக சொல்லி கொடுக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, ஞானம். சொல்லுங்கள், ஞானம். சொல்லுங்கள். எந்தெந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ண சொல்கிறனோ அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு. திரும்ப ஒரு முறை, திரும்ப ஒரு முறை, திரும்ப ஒரு முறை. இன்னைக்கு ஞானத்தை குறித்து போதிக்கும்படியாய் ஆவியானவர் என்ன அனுப்பியிருக்கிறார். எதை போதிக்கிறோமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அப்போது இன்னைக்கு ஞானத்தை போதிக்கிறதுனால இன்னைக்கு தேவனுடைய ஞானம் உங்களை சந்திக்குது. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய ஞானம் உங்களை சந்திக்குது. அல்லேலூயா. சரி, இந்த வசனம் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. சிறுவர் ஊழியத்திலையும் நாங்கள் அதிகமாக இந்த வசனத்தை என்ன செய்வோம், சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். இந்த வசனங்களை பிள்ளைகளை மனப்பாடம் கூட நாங்கள் பண்ண வச்சிருவோம். ஏன்னா அவ்வளோ பெரிய பொக்கிஷமானது இந்த வசனம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தில் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், இங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, உங்களுக்கு ஒருவேளை ஞானம் இல்லாமல் இருக்கா, எனக்கு தேவை ஆண்டவரே ஞானம் அப்படின்னு நீங்கள் யாராவது விரும்புகிறீங்களா? அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட போனால் ஞானம் கிடைக்கும்? டியூஷன் வச்சா ஞானம் கிடைக்குங்களா? ஹெச்எம்ஏ எனக்கு கிளாஸ் எடுத்தால் ஞானம் கிடைக்குங்களா? பெஸ்ட்டு டீச்சர்ஸ் எனக்கு எடுத்தால் ஞானம் கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் இந்த உலக ஞானத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா இடத்துலையும் கிருபையிலையும் தயவுலையும் தேவனுடைய அரவணைப்புலையும் இருக்கும்படியாக உன்னை வழிநடத்துறதுக்கு ஒரு ஞானம் இருக்குது. அது தேவனிடத்தில் வருகிற ஞானம், தேவனிடத்தில் இருந்து வருகிற ஞானம். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும்
ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். முடிஞ்சு போச்சு. ஒரே வசனத்தில் ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி யாருக்கிட்ட கேட்கணும்னு சொல்லி நீ கேட்டால் எப்படி அதை உனக்கு ஆண்டவர் செய்வார்ன்றதையும் கர்த்தர் சொல்லி முடிச்சுட்டார். இந்த இடத்துல ஞானத்தில் குறைவு இருக்கா? குறைவு இருக்கு, ரைட்டு. ஆனால் நீ குறைவை நிறைவாக்கணும்னு விரும்பணும் முதல்ல. புரியுதா? அறிவு இல்லாமல் இருக்கிறோம், ரைட்டு. ஆனால் எனக்கு இன்னும் நிறைய அறிவு வேணும், இன்னும் தேவனிடத்துலேருந்து எனக்கு ஞானம் வேணும்னு நீ விரும்பணும். அது புரிஞ்சுதான் உங்களுக்கு? இங்கே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் இருக்கிறான், ரைட்டு. ஆனால் கேட்க கடவன் அப்படின்னு வருது. நீ ஞானத்தில் குறைவாக இருக்கிறன்னா நீ என்ன செய்யணும்? ஞானம் வேணும்னு கர்த்தர்ட்ட கேட்கணும். நீ கேட்கும்போது தான் அது ஒரு பெட்டிஷனாக ஆகுது, அது ஒரு விண்ணப்பம். விண்ணப்பம் போட்டாதான் நீ அதற்காக உரிய பதில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும், ரைட்டு. யாரிடத்துல முதல்ல இப்போ உங்களுக்கு புரிஞ்சா, உங்களுக்கு ஞானத்தில் குறைவாக இருக்கிறீங்க, ஞானத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். ஞானம் வேணும் எனக்கு அப்படின்னு நீ விரும்பணும். எனக்கு ஞானம் வேணும்னு நான் விரும்பணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரியா? அடுத்தது, ஞானம் வேணும்னு நான் விரும்பிட்டேன். இப்போ சரியானவங்கள்ட்ட தான் நான் போய் அதை கேட்க முடியும். கரெக்டாக ஒருத்தவங்கள்ட்ட நான் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குறாங்கள்ட்ட தான் நான் என்ன செய்ய முடியாத கேட்கணும். ஓகே, இந்த ஞானம், இந்த தேவனுடைய ஞானத்தை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா தேவனிடத்தில் கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்கணும். இங்கே பாரு, அற்புதமான வசனம் இது. நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. முதல்ல ஞானம் வேணும் என்று நீ விரும்பணும். ரெண்டாவது, ஞானத்தை தேவனிடத்தில் நாம் கேட்கணும். ரெண்டாவது, சரியா? சரி, இப்போ தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் அந்த நீ கேட்ட ஞானத்தை எப்படி தருகிறார்னு இந்த வசனம் சொல்லுது. ஒன்று, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் இந்த தேவனை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அவர் எப்படி செய்வாரா? சம்பூரணமாய் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் எப்படி கொடுப்பாரு? சம்பூரணமாய் கொடுக்கிறவர். சம்பூரணமாக என்னன்னா, உன்னை போல ஞானவான் யாருமே இருக்க முடியாத அளவுக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர். அப்போ தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுத்து நிரப்பும்போது ஒன்றை மாதிரி அறிவாளி உங்கள் ஏரியாவில் இருக்க முடியாது. அப்படிதான் இந்த ஆண்டவர் செய்வார். ஏன்னா இவர் பாடணும் இல்லையா, சர்வ ஞானியே உண்மை ஆராதனை பண்ணீங்களா? பாட்டு எப்படி மேட்ச் ஆயிடுச்சு பார்த்தியா? ஞானத்தை குறித்து இன்னைக்கு பேசுகிறோம். சர்வ ஞானி அவர், சர்வ லோகத்தை சிருஷ்டித்தவர், ஞானமாக எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. புரியுதா? அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க போற? ஞானம் வேணும்னு கேட்கும் போது அள்ளி கொடுக்கிற தேவன் சம்பூரணமாய் உன்னை ஞானத்தால் நிரப்புவார். ஆமேன். எனக்கு கொஞ்சமாக தான் படிப்பு வரும், எனக்கு சரியாக வராது. கர்த்தர்ட்ட ஞானத்தை கேட்கணும். சரி, எப்படி சிஸ்டர் கேட்குது, எப்படி சிஸ்டர் கேட்குது, எப்படி சிஸ்டர் கேட்குதுங்கன்னா இந்த வசனத்தை முழங்கால் படிப்பட்டு சொல்லிக்கிட்டே இரு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு சொன்னு அடுத்தது நீங்கள் கொடுத்த ஞானத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லு. உன்னை அழகாக பிரகாசிக்க வச்சிருவார். ஆமென். சரி, ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது எப்படி கொடுக்குறாரு? ஃபர்ஸ்ட் சம்பூரணமாய் கொடுக்கிறார். சத்தமாக சொல்லணும். சம்பூரணமாய் கொடுக்கிறவர், சம்பூரணமாய் கொடுக்கிறவர். உனக்கு என்ன அளவுக்கு தேவணும், உன்னை ஜெயிக்க ஆள் வராதபடி எல்லாரையும் நீ ஜெயிக்கும்படியா உன்னை சம்பூர்ணமான ஞானத்தால் நிரப்புவார். அல்லேலூயா. அடுத்தது, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சில நேரத்தில் ஸ்கூல்லையுமே இது கூட உனக்கு தெரியாதா மக்கு அப்படின்வாங்கல்ல. ஒன்றும் தெரிலன்னு நம்மளை என்ன செய்கிறோங்க? திட்டுறாங்க. காலேஜில் சில நேரம் திட்டுறாங்க. ஸ்கூலில் சில நேரங்களில் சில விஷயங்களில் மாட்டிட்டோன்னா ஸ்கூலில் என்ன செய்கிறோம்? பாட்டு வாங்குகிறோம். இது கூட உனக்கு தெரியாதா? இதை எழுத தெரியாதா உனக்கு? என்ன தான் நீ படித்த, என்ன தான் போன அப்படின்னு என்ன செய்கிறாங்க? திட்டுறாங்கல்ல. அப்போ இந்த வார்த்தைகளை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒன்றா கடிந்து கொள்ளவே மாட்டார். ஏன்? நீ மக்குன்னு அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். நான் மக்கா இருக்கிறதுனால தான் நான் போய் யார்கிட்ட நிற்கிறேன்? என்னை உண்டாக்குனவர்கிட்டே போய் நின்று ஏதேதோ காரியத்தால் என்கிட்ட ஞானமே இல்லை ஆண்டவரே, எனக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு புத்தி இல்லாமல் இருக்கிறேன், தேவையான ஞானத்தால் என்னை நிரப்புங்கப்பா, உங்கள் ஞானம் எனக்கு வேணும்னு கேட்கும் பொழுது உன்னை கடிந்து கொள்ளவே மாட்டார். நீ எங்கெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டியோ, இதில் கூட அதிகமாக உன்னால் மார்க் எடுக்க முடியலையா?
இது கூட தெரியாமல் இருந்தியா? டீச்சர்ஸு சில நேரம் வந்து எப்படியாவது வருவேன்னு நினச்சேன், ஏன் இப்படி பண்ணிட்டேன், ஏன் இப்படி போகிற, சில விஷயங்களை உங்களை செய்ய சொல்லியிருப்பாங்க. அதை நீ சரியாக செய்யலைன்னா என்ன செய்வாங்க? கிளாஸில் திட்டுறாங்க இல்லையா? அப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம்? சில விஷயங்களை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது கர்த்தர் உன்னை பார்க்குறாரு இல்லையா? ஆனால் நீ கேட்க வேண்டிய இடத்துல போயிட்டினா, யாரெல்லாம் உன்னை கடிந்து கொண்டாங்களோ அவர்கள் மத்தியிலேயே அவர்கள் வாயே உங்களை உயர்த்தி பேசும்படி இந்த ஆண்டவர் உயர்த்துவார். புரியுதா? எந்த வாய் உங்களை கடிந்து கொண்டதோ அதான் திட்டம். எந்த வாய் உங்களை கடிந்து கொண்டதோ அது யாராக வேணாலும் இருக்கணும், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்தாலும் யார் உங்களை கடிந்து கொண்டாங்களோ அவர்கள் மத்தியிலே அவர்கள் வாயே உங்களை புகழ்ந்து பேசும்படி இந்த தேவன் உங்களை மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போகவே போகாதீங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் தோற்று போகவே மாட்டீங்க. தோற்று போக மாட்டீங்க. நீங்கள் அதை முதல்ல மைண்டில் வைங்க. சொல்லுங்கள், நான் தோற்று போக மாட்டேன், நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன், நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன். ஆமே. பாருங்களேன், அதிகமாக மார்க் எடுத்துகிட்டே வர்றவங்களுக்கு அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத காட்டிலும் கம்மியாக மார்க் எடுத்துகிட்டு உன்னை உயர்த்துவார் பாரு, உங்க கூட தான் கர்த்தர் இருப்பார். புரிஞ்சுக்க முடியுதா? அதிகமாக மார்க் எடுத்தது அதனால அது பெரிய கிரேடுக்கு போச்சு. அப்படி இருக்கிறவங்களோட ஆண்டவர் எப்பவுமே இருக்கிறார்ன்றதை காட்டிலும் கம்மியாக தாங்க இந்த பொண்ணு மார்க் எடுத்துச்சு, ஆனால் பெரிய லெவலுக்கு வந்துருச்சு, இங்கே தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். நல்லா ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போது ஞானத்தில் குறைவு இருக்கும்பொழுது யாரிடத்துல கேட்கணும்னா, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில். இன்னொன்று ஆண்டவர் குறித்து இங்கே என்ன சொல்லப்படுது? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரிடத்தில். உன்னை யார் வேணாலும் கடிந்து கொள்ளட்டும், நோ ப்ராப்ளம். புரியுதா? யாராவது ஒன்றை கடிந்து, ஒருவேளை நீ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு வச்சுப்போமே, அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமா? நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, தப்பு தான், உன்னை அதனால் என்ன செய்கிறாங்க? கடிந்து கொள்கிறாங்க. உடனே நீ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, ஏசப்பா நான் தவறு தான், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அவங்க பேசுகிறது, என்னை இதிலேருந்து என்ன செய்யுங்க? வெளில கொண்டு வாங்க, இதுலேருந்து நான் வெளில வரேன், எனக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கொடுங்கப்பான்னு கேளுங்க. யூ ஆர் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். நிச்சயமாக உங்களுக்கு ஞானம் வேணும். நிச்சயமாக நீ இதில் பெரிய ஆளாக வரணும். உனக்கு தேவையான ஞானம் இருந்தால் தான் நீ பெரிய ஆளாக வர முடியும். மற்ற பிள்ளைகளை பார்க்காத, கீழே போய்கிட்டு இருக்க பிள்ளைகளை பார்க்காத. உன்னால் ஒரு வேளை முடியாத சூழ்நிலையில் கூட நீ இருக்கலாம். என்னால் இதை ஜெயிச்சு வர முடியலப்பா, எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்கன்னு நீ கேளு. அதே சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை லிஃப்டப் பண்ணுவார். அல்லேலூயா. புரிஞ்சுதா? பயப்படாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க, தேடிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க ஆண்டவர்கிட்ட. டவுட் வந்துன்னா இந்த வசனத்தை பிடிச்சிக்கோ. காலேஜில் நீ தான் பெரிய ஆளாக வருவ, உன்னதான் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஸ்கூலில் நீ தான் பெரிய ஆளாக வருவ, உன்னதான் கர்த்தர் உயர்த்துவார், உன்னதான் உயர்த்துவார், மாற்றமே கிடையாது. ஒருவேளை சங்கரி சக்தி அவங்க ஸ்கூலில் இந்த 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 வருஷம் உங்களுடைய மார்க்கை வச்சு நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வரும்பொழுது யூ ஆர் இனி ஃபஸ்ட்டு கிரேடில் வர மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாற்றமே கிடையாது. சங்கரி மாற்றம் கிடையாது, சக்தி மாற்றம் கிடையாது. தினம் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தினம் சொல்லு, தினம் சொல்லு. எனக்கு எதில் குறைச்சலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவர். எனக்கு சயின்ஸ் வரவே மாட்டுது ஐயா, எனக்கு மேக்ஸ் வரல, எனக்கு இதை படித்தா எனக்கு நிற்கல, நான் இந்த எக்ஸாமில் நிறைய போராடி நான் ஜெபம் பண்ணி நான் நிறைய நல்லா தான் ஆண்டவரை எழுதினேன். ஆண்டவர்கிட்ட போய் நில்ல. நீனே எதையும் திருத்துறதுக்கு கர்த்தரால் தான் முடியும். மார்க் ஷீட்டில் மார்க் வந்துச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது. ஆனால் ஏறுறதுக்கு முன்னாடியே திருத்தி போட்டுருவார். தேவைலாம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை தேடிக்கிட்டே இரு. எங்கெங்கே கரெக்ஷன் பண்ணணுமோ அங்கங்கே உனக்காக கரெக்ஷன் பண்ணுவார். அப்படி சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க, நான் நல்ல எதிர்காலம் வேணும்னு காத்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்காக தயவு தயவு தேவ தயவு உண்டாகட்டும். தானியேலுக்கு தயவு கொடுத்தீங்களேப்பா ஆண்டவரே, யோசேப்புக்கு தயவை கொடுத்தீங்களே, வீட்டுக்கு போய் நான் தானியேல் யோசேப்பு வாசிக்க போகிறேன். தானியேல் இருக்கிற இடத்துல என் பேரை போட போகிறேன். தானியேலை உயர்த்துற வரைக்கும் ஆண்டவரே எப்படி அவன் தாழ்ந்து இருந்தானோ, உம்மை பற்றி கொண்டு இருந்தானோ, அப்படியே நானும் இருக்க போகிறேன் ஆண்டவரே. யோசேப்பை போல நானும் இருக்க போகிறேன் ஆண்டவரே. என்னை உயர்த்துங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பா, நான் உங்கள் கரத்தில் வர்றேன். எனக்கு தேவையான எல்லா ஞானத்தை புத்தியும் கொடுங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் குறைச்சலான அறிவில் இருக்கலாம், அதுக்கு தான் இந்த வசனம் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு நீ குறைச்சலாக தான் இருக்கிற, நீ என்கிட்ட வா. ஒரு காலிங் உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் காலையிலே ஒன்று அழைக்கிறார். என்கிட்ட வா, உனக்கு எந்த தேவையான ஞானமாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும் எல்லாத்துக்குரிய ஞானத்தை நான் தர்றேன்றார். என்கிட்ட வா, என்கிட்ட கேளு,
என்கிட்ட கேளுன்றார். நான் எல்லாம் கேட்டவங்க எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். நிச்சயமாக உங்களை கடிந்து கொள்ளவே மாட்டார். யார் வேணாலும் உங்களை கடிந்து கொள்ளலாம், கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளாதவர். நல்ல ஒரு ஆமேன் சொல்லு. சோர்ந்து போயெல்லாம் ஆமேன் சொல்லக்கூடாது. ஆமேன். உங்களை கர்த்தர் கடிந்து கொள்ளவே மாட்டார். நீ என்ன ப்ராப்ளம்னாலும் அவர் முன்னாடி போய் நிற்கலாம். நீ தப்பே பண்ணாலும் அவர் முன்னாடி போய் நிற்கலாம். உடனே மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு சூழ்நிலையை மாற்றி விட்டுருவார். ஆமேன். பிடிச்சிருக்குல்ல இந்த தேவனை? உடனே மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது, கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். இப்போது தேவையானது என்ன உங்களுக்கு? இப்போது ஸ்கூல் போகிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், இப்போது ஸ்கூல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறவங்களா இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்கும் தேவையானது எது? சத்தமா 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 சத்தமா. அப்போ இந்த ஞானம் வேணும்னு நீ விரும்புறியா? இப்போ இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். இந்த ஞானம் வேணும்னு நீ விரும்புறியா? சத்தமா ஆமென். நீ விரும்பணும். நீ விரும்பும்போது இன்னைக்கு திரும்ப ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன். நீ விரும்பினா என்கிட்ட கேட்டால் அந்த ஞானம் என்ன செய்யாது? நான் எப்படியா சிச்சத்தந்து வாங்கிக்குவேன். என்னால் கொடுக்க முடியாது, எழுதி கூட கொடுக்க முடியாது. எடுத்துகிட்டு போந்தா ஞானம் அப்படின்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் நீ சரியானவற்றை போய் கேட்டினா சம்பூர்ணமாய் கொடுக்குறவ. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் உன்னை ஒரு குறை கூட சொல்லாமல், உன்னை கடிந்து கொள்ளாமல், கர்த்தர் உனக்கு தேவையான தேவைக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்து நிரப்புவார். அல்லேலூயா. அடுத்தது கடைசியாக முடிக்கிறார் இந்த வசனத்தை. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். புரியுதா? கேட்கறது மட்டும்தான். இப்போ நீ முதல்ல நீ கேட்கணும்னு விரும்பணும். நான் சொல்லிட்டேன்றதுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னோடனே அப்பொழுது இதை விரும்புகிறேன் குறை அப்படிலாம் நான் வரவே வராது. நீ விரும்பணும். நான் ஜெயிக்கணும் ஆண்டவரை. என் லெவல் எனக்கு தெரியும். நான் ஸ்கூலில் என்னை விட டாப்பர்ஸ் இருக்காங்க, எங்கள் ஏரியாவில் என்னை விட டாப்பர் இருக்காங்க. எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்கன்னு நான் விரும்பணும். எத்தனை பேர் விருப்பம்? ஃபஸ்ட்டு தூக்குனவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்போ எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்கன்னு நீங்கள் விரும்பொழுது சரியானவரிடத்துல போய் கேட்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி யார்கிட்ட போய் நீ கேட்கணும்னு என்னை சொல்ல மட்டும் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ கேட்டினா அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். உன்னை கடிந்து கொள்ளாதவரிடத்துல நீ கேட்கும் பொழுது உனக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. உனக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். நீ கேட்ட உடனே கிராண்டட்ன்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது இந்த வசனத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த நேரத்தில் நீ எந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறியோ டோன்ட் ஒரி. உன் டேலண்ட் அவ்வளோதான் நீங்கள் நினச்சின்னா இன்றைக்கி அந்த டேலண்ட்டை ஒருபடி தூக்குறாரு கர்த்தர். நீ ஒவ்வொரு நாளும் இதை சொல்லி 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 ஜெயிச்சுக்கிட்டே வருவ. ஆமாம், இன்றைக்கி ஜெயம் எடுக்க முடியாது கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நேரமும் இந்த வசனத்தை சொல்லு. உனக்கு ஸ்கூலில் ஒரு வேளை இது வரலைன்னா ஒரு சின்ன கட்டிங் பேப்பரில் எழுதி கட் பண்ணி வச்சுக்க. டக்குன்னு மேக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறியா, உள்ளே சொறி வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்து என்ன செய்ய பார்த்துக்கோ. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் பார்த்துக்கோ. ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே, அது உங்களில் ஒருவன்னு சொன்னீங்களே, அது வேற யாரும் இல்லையா, நான் தான் அது. எனக்கு கொடுங்க ஞானத்தை, எனக்கு கொடுங்க, எனக்கு தேவை அப்படின்னு விரும்பி கேட்குறவங்களுக்கு கர்த்தர் உடனே கொடுத்துருவார். அதனால் கேட்கும்போது நல்ல வாஞ்சியோடு விருப்பத்தோடு கேளுங்க. கர்த்தர் தேவையான எல்லா ஞானத்தால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. இப்போ நான் கேட்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்படும். நான் கேட்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்படும். நான் கேட்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்படும். அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் பைபிளை ஓப்பன் பண்ணி கூட ஜெபிக்கலாம். வசனத்தை சொல்லி எந்த இடத்துல ஒன்றை போட்டுக்கணுமோ ஒன்றை போட்டு ஜெபிங்க பார்ப்போம். பைபிள் வச்சு
உங்களில் ஒருவன் நான் தான் ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துக்கு வர்றேன் ஐயா. ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு தேவை ஆண்டவரே. நான் குறைவான ஞானத்தோடு இருக்கிறேன் ஐயா. உலகத்தில் இருக்கிற பாட புத்தகங்களே படிக்க முடியாத அளவுக்கு எனக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆண்டவரே. அறிவு இல்லாதபடி இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உலகத்தில் இல்லை ஆண்டவரே, உங்கள் நாம மகிம்படும்படியாக நான் வாழணும், எல்லாத்துலையும் ஜெயிச்சு வரணும். உங்கள் தயவு வேணும் ஆண்டவரே. உங்கள் ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. உங்களுடைய ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு ஒரு தயவு கிடைக்கட்டும். உங்கள் ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு ஒரு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரை. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. நீர் கேட்குறவங்களுக்கு ஆண்டவரை சம்பூர்ணமாய் கொடுக்குறவர்னு வாசிச்சிருக்கேன்ப்பா. எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரை மாறவே மாறாது. எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் சத்தியமாக இருக்கிறது ஆண்டவரை. எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை மேலே பலிக்கட்டு ஆண்டவரை. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற என் தேவனிடத்தில் கேட்க கடவுள்னு சொல்லியிருக்கேன் அப்பா. உம்மிடத்தில் நான் கேட்கிறேன் ஆண்டவரை. எனக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நீ உண்மையாக ஜெபிச்சுன்னா கர்த்தர் தருவார். இப்போ நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளில் பிள்ளைகள் ஜெபித்த இந்த ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னப்பட்டபடி பிள்ளைகள் கேட்ட ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய மகா பெரிய தயவு பிள்ளைகள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா.